செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ காலேஜ் முடிச்ச உடனே ஒரு ஒரு கோல் செட் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து கேட் போகணும்னு நினைப்பாங்க, டெக்னிக்கலா போகணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் ஐடி சூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பிசினஸ் சூஸ் பண்ணுவாங்க. எனிவேஸ் எனிதிங் நிறைய விஷயம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு தான் செய்யுது. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிச்சுவேஷன் நீங்க க்ரோ ஆயிட்டு தான் இருக்க போறீங்க. கரெக்ட். ஸோ ஆனால் வந்து இந்த ஐடி டொமைனில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து உங்களோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 எல்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 4 to 5 எல்பியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா மோர் தென் ஒரு 10 எல்பி வரைக்கும் உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் லெவல். ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு சீனியர் பொசிஷன் போகிறீங்க அப்படிங்கும்போது, இதில் மினிமம் பேக்கேஜ் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மலான ஸ்டார்ட் அப் கம்பெனிலையோ இல்லை வந்து என்ன நேம்னே தெரியாத ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே 20 எல்பிஏ மினிமம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி டாப் ப்ராடக்ட் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகுறாங்க. இப்போ உபர்லலாம் பார்த்தீங்கன்னா 40 எல்பி 50 எல்பின்னு அசால்ட்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரியே தான் இந்த பக்கம் ரேசர் பே, மைக்ரோசாஃப்ட், கூகுள் அந்த மாதிரியான டாப் டாப் ப்ராடக்ட் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ பே வைஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு பக்கம் நம்மளோட ப்ளஸ்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம நம்ம நல்லா டெக்னிக்கலாக இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஏஐ பற்றின ஒரு பயமும் நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. எதுவுமே நம்மளால, அதாவது ஏஐ வந்து நம்மளை ரிப்ளேஸ் பண்ணிடாது, பண்ணவும் முடியாது அதால். ஓகே. இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ நாங்களுமே ஏஐ யூஸ் பண்ணுறோம், என்னனாலும் பண்ணுறோம். இப்போ நான் வந்து எப்படி ஏபிஐ ஹிட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் எனக்கு ஒரு ஹெல்பிங் டூலோ, அவ்வளோதான் ஏஐ. என்னோட லாஜிக்கை நான் உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்னோட லாஜிக்கை நான் ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு கொடுக்கும். லாஜிக் நான் தான் பில்ட் பண்ணணும். லாஜிக் நான் ஏஐ டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் பில்ட் பண்ண முடியாது. சொல்யூஷன் நான் தான் கொடுக்கணும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான மேனுவலான விஷயங்களை ஏஐயால் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஒரு இன்டர்வியூலேயே கூட சாம் ஆல்ட்மேனே சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்ன் அளவு கூட ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இது உண்மைதான். ஏன்னா இது வந்து நமக்கு நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ வந்து ஓவராலாக இப்போ வந்து இதோட பே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இன்னுமே நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. நான் ஐடிக்குள்ளே போகலாமா, இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகலாமா, இல்லை சம்திங் அப்படிலாம் இருக்காதீங்க. டெஃபினட்டாக ஐடி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுங்க. ஓகே. ஸோ லாஜிக்காக திங்க் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆங்குலர் யூஸ் பண்ணிருந்தாங்க, அடுத்து ரியாக்ட் போனாங்க, அடுத்தது ரியாக்ட்ல இப்போ அட்வான்ஸ் லெவல் போய் வியூ, ஒயிட் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபார் லூப் மாறாது, இஃபெல்ஸ் மாறாது, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாறாது. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கோர் ஐடியாவாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாறலாம் அண்ட் லாங்குவேஜஸ்மே மாறலாம். இப்போ நம்ம பைத்தன் தான் அட்வான்ஸ் லெவல் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். பட் ஆனால் இன்னுமே ஜாவாவுக்கு, இன்னுமே ஜோகோலையாக இருக்கட்டும், இல்லை டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ஜோஹோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஜாவா இந்த மாதிரியான கோர் லாங்குவேஜஸ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னுமே சி ஷார்ப்பை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் இன்னுமே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இல்லை நான் இப்போ சி ஷார்ப் தான் படிக்கணுமா, இல்லை நான் ஜாவா தான் படிக்கணுமா, இல்லை பைத்தன் தான் படிக்கணுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு லாஜிக்காக திங்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். இது எல்லாமே ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான். நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி போயிடலாம். ஓகே. இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணுங்கள். ஈஸியாகவே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கம்மிங் டு ஜோஹோ, ஏன் நம்ம வந்து இப்போ ஜோஹோ டெவ், அந்த ஜோஹோ பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் இப்போ அதாவது நம்ம ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. நான் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம உங்களை படிக்க சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாகவும் தெரியாது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கரெக்டுங்களா? கஷ்டமான பாட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக முடிக்கிறோமோ
அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக நம்மளால நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ இந்த ஜோஹோ பேட்சோட மெயின் எய்மே. இந்த பேட்சோட மெயின் எய்ம் என்னன்னா, ஸ்ட்ராங் டெக்னிக்கலாக நம்ம ஃபண்டமெண்டலாக ஹை லெவலில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்தது நம்ம நார்மல் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், நம்ம நார்மல் ஸ்டார்ட் அப்ஸு, எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ஜோஹோல ஃபில்ட்ரேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றாங்க அண்ட் நிறைய அவங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாலிட்டி வைஸ் நிறைய எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சரி, ஓகே டன். ஸோ இதுதான் இதோட மெயின் அஜெண்டா. ஸோ மெயின் இந்த ஜோஹோ பேட்சோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் ஹை லெவல் டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வர இப்போ உங்களோட பிளேஸ்மெண்ட் டீமாக இருக்கட்டும், இல்லை பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி அட்டன் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அண்ட் ஈஸியாகவும் நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி ஓகே. ஸோ இந்த ஜோஹோ பேட்ச்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஜோஹோ கிளியர் பண்ணுறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. அதில் எந்த அளவுக்கு இருக்கும், என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ப்ரிப்பரேஷன் ஒன்லி. ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். அண்ட் டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு எவ்வளோ நல்லா தெரியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. ஸோ வந்து அடுத்தது மெயினான விஷயம், ஒரு டெவலப்பருக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான். எவ்வளோ குயிக்காகவும் எஃபெக்டிவாகவும் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. விமல் குமார் மியூட் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஸோ வந்து ஒரு டெவலப்பராக நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு 10 ஃபீல்ட்ஸ் வருது. இதில் நான் 3 இதை மட்டும் தான் நான் ஷோ பண்ணணும், மற்ற 3 வந்து ஹைட் பண்ணணும், ஒரு கண்டிஷனல் பேஸில் ரெண்டர் பண்ணணும். இது எல்லாமே ஒரு டெவலப்பராக நம்ம திங்க் பண்ணணும். எப்படி ஃப்ரண்ட் அண்ட் ரன் ஆகுது, எப்படி பேக் அண்ட் ரன் ஆகுது, எப்படி வந்து ஃபுல் ஸ்டாக்காக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது, டெவாப்ஸில் எப்படி இது பண்ணுறது, இந்த அளவுக்கு டீப்பராக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒரு டெவலப்பரா எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பென் அண்ட் பேப்பரால ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா, அதை கோட் வைஸ் சால்வ் பண்ணிடலாம். அதுதான் பேசிக் கான்செப்ட். நம்மள்ட்ட அதை டெக்னிக்கலாக விட்டுருங்க. இப்போ வந்து ஃபார் லூப் எப்படி வந்துச்சு, நம்ம டெக்னிக்கலாக நம்ம படிக்கிறதோட அதை முதல்ல ஒரு ப்ராப்ளமாக பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், இப்போ ரேபிடோ என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க. என்ன பெரிய ப்ராப்ளம்? டிராஃபிக். இப்போ பெரிய பெரிய சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான சிட்டிஸ்லலாம் வந்து நார்மல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல. இன்னுமே நிறைய பேர் ரொம்ப கூட்டமாகவும் போக முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எல்லாட்டையுமே பைக் இருக்குது. ஸோ அப்போ பைக் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். கரெக்டாக? ஸோ இதை வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். இதை நெக்ஸ்ட்டு அவங்க கோட் பேஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரேபிடோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பை தாண்டிட்டு, ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து ரேபிடோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ நம்ம பண்ணலாம். ஓகே. ஆஸ் ஏ டெவலப்பராக நம்ம வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணாலும் ரியல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ரியல் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இன்னும் இருக்குது. ஓகே. இந்த ஹேக்கத்தானில் கூட நீங்கள் எல்லாருமே சால்வ் பண்ணது ரியல் ப்ராப்ளம்ஸ். ஓகே. நிறைய பேர் என்எஸ்எஸ் வந்து ரியல் சொல்யூஷனாக கொண்டு வந்தாங்க. என்எஸ்எஸ்ல இந்த மாதிரி ஒரு யார் இருந்தாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஸ்காலர்ஷிப்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி படிக்கிறதுக்கு என்னோட டிஜிட்டலில் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பெட்டர் சொல்யூஷன். அண்ட் இதுக்காக தான் மெயினாக நம்ம அதை வந்து கண்டக்ட் பண்ணதே. ஓகே. ஸோ வந்து நம்மளோட எலாபரேட் ஆஃப் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நம்ம க்ரோ பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் லாஜிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ வேர்ல்டில் வந்து நான் எதுனாலும் பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் வந்து சாட் ஜிபிடி இருக்குது, என்ன டூல்ஸ் கிளாட் இருக்குது, லவபிள் இருக்குது, எதுனாலும் நீங்கள் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு இமீடியட்டாக ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை நீங்கள் ஈவன் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம், ஹோஸ்ட்டும் பண்ணி முடிச்சிடலாம். பட் ஆனால் வந்து அந்த லாஜிக், அது எப்படி ரெண்டர் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் அதை எடுத்துகிட்டு போக முடியும், அதை டீபக் பண்ண முடியும், அந்த சொல்யூஷனை நெக்ஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ மெயினான பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
ஸோ வந்து கோட் வந்து நம்ம தான் ரைட் பண்ணோம், ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா ஓகே. அதுவும் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் லேர்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் கோட் கண்ட்ரோல் இருக்கணும், ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது மாதிரி ட்ரெயின் ஆகி கொண்டு போனால் போதும். ஓகே, டன். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் ப்ரிப்பேர்டு ஃபார் டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் வந்து எனி ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் ட்ரெயின் ஆகிருப்பீங்க. ஏன்னா இதில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு பேக் எண்ட் தான் இதில் பேக் அண்ட் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பாங்க. பட் ஃபுல் ஸ்டாக்கை எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் எண்டை எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. லாஜிக் வைஸ் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஓகே, ஆஸ் ஏ ஃப்ரெஷர், இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ரொம்பவே எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி லாஜிக்காக திங்க் பண்ணுறீங்க, என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கேன் உங்கள் ப்ராஜெக்டில் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜோகோவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜோகோ கிளியர் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெவலப்பர் ஆகலாம், அண்ட் லாஜிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக நீங்கள் எல்லா கம்பெனிஸுமே இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா யூ நோ லாஜிக் வெரி வெல். ஓகே, அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், அண்ட் உங்களுக்கு பேசிக்ஸும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஜோஹோ பாயிண்ட்ல எப்படி இருக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் வந்து மேபி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில பேர் அட்டன் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்பீங்க, எல்லாருமே இருப்பீங்க. ஓகே, ஸோ நான் ஜென்ரிக்காகவே சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வைங்க, நம்ம பேசலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்காக என்னென்னா ரவுண்ட் 1 இருக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் வந்து சி ப்ரோக்ராமிங்கை ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சி ப்ரோக்ராமிங் மட்டும் கேட்பாங்க, இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து வெறும் ஆப்டிடியூட் மட்டுமே கேட்பாங்க. ஓகே, அது டிபெண்ட்ஸ், அந்த அவங்க எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் எனிவேஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போகிறோம், ஸோ அதனால் நம்ம அதை எப்படியும் கிராக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதோட பேசிக் டேஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எம்சிக்யூ சாய்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இத்தனை மார்க் வாங்கணும், இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட கோட் வைஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களே, ஈவன் நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலனாலும் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் பிடிச்சிருந்ததுனாலே போதும், எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம கையில் வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்குது. அதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, அது எதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, நீங்கள் ஒரு செகண்ட் இயரோ இல்லை தேர்ட் இயரோ இல்லை ஃபைனல் இயரோ படிப்பீங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலனாலும் இனிமேல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கையில் இருக்கிறது என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன என்ன கம்பெனி கிளியர் பண்ணுவோம், கிளியர் ஆகும், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆகணுமோ எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்டிடியூடுக்கு வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆவீங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, நம்பர் சீரீஸு அண்ட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறது ப்ரிப்பேர் பண்ணாலே மோர் தென் எனஃப். ஓகே, இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ ஏன் இத்தனை ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க ஒரு கம்பெனியில்? இப்போ வந்து ஏன் இவ்வளோ ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க ஜோஹோன்னு இல்லை, இப்போ நீங்கள் ஈவன் அமேசான் போனாலும் சரி, இல்லை வந்து ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இப்போ கூகுள்லாம் போனீங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் வைக்கிறாங்க, ஏன் ஆப்டிடியூட் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க, நான் என்ன ஆப்டிடியூடுக்கும் கோடிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். இது பேசிக்கலியே ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபில்டர் பண்ண முடியும், நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சம்திங் எல்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபில்ட்ரேஷனுக்காக தான் இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் அப்ஸில் ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஈவன் நீங்கள் ஆன் கேம்பஸ்லையும் நீங்கள் அந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு அதிகம், ஏன்னா அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. மற்ற ஆஃப் கேம்பஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க உள்ளே எடுத்துப்பாங்க. ஓகே, சரி, டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 அப்படிங்கிறது அதில் வந்து அரேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அரேஸ் பேஸ் பண்ணி மட்டுமே கேட்பாங்க. அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ரெக்கர்ஷன், இது 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அரே அண்ட் ஸ்ட்ரிங் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும்.
அதுல வந்து நீங்க இப்போ மெயினான விஷயம் நெறைய பேர் வந்து மக்கப் பண்றாங்க. இல்ல சம்திங் நான் ஓவராலா ஜெனரிக்கா சொல்றேன். மக்கப் பண்றாங்க. இல்ல வந்து ப்ராப்ளம் ஓரியன்டடா சால்வ் பண்ணாம, ஓகே இதுதான் ஆன்ஸரா இதுக்கு அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கேள்விப்படுறோம். ஸோ அது மாரி பண்ணாம, கொஸ்டின சால்வ் பண்ணணும். ஓகே. ஒரு கொஸ்டின அத வந்து சால்வ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் அரேல குடுத்திருப்பாங்க. அத வந்து சால்வ் பண்ணணும். டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ்ல. ஓகே. அதுலயும் ஆப்டிமைஸ்ட் அண்ட் ரீடபிள் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினான விஷயம். இத நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபில்ட்ரேஷன் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே. சரி ரைட். அடுத்தது வந்து ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Zohoல வந்து இன்பில்ட் மெத்தட்ஸ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருவாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க இன்பில்ட் மெத்தட்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப மேத் டாட் மேக்ஸ்ன்னு 2 நம்பர மேக்ஸிமம் நம்பர கண்டுபிடிக்க மேத் டாட் மேக்ஸ் போட்டுருவோம். ஆனா அவங்க வந்து அத அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே மேக்ஸிமம் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வித்தவுட் இன்பில்ட் மெத்தட்ஸ் எழுதணும். ஷார்ட்டிங் வித்தவுட் இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். சர்ச்சிங், ஹாஷ் மேப்பு, ஸ்டாக்ஸு. ஹாஷ் மேப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கண்டிப்பா அவங்க கொஸ்டின குடுக்கலாம். நம்ம அதில ஃப்ரேம் பண்ணிரலாம். ஓகே. அடுத்து ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அண்ட் பேட்டர்ன் பேஸ்டு. பேட்டர்ன் பேஸ்டு இப்போ கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆ பட் ஆனா வந்து கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப கேஷுவலா இந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இதில மெயினான பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பேட்டர்ன் வைஸ் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ அரேஸ்லயே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் இருக்கும், ஸ்லைடிங் விண்டோ இருக்கும், கேடன்ஸ் அல்காரிதம் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் வைஸ் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு 2 பாயிண்டர் மெத்தட்ல நீங்க ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும். நாட் எ ப்ராப்ளம் அந்த பேட்டர்னை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது பைனரி சர்ச். அதுல ஒரு 4 ப்ராப்ளம் அந்த 4 பேட்டர்னை சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ல அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி ஆப்டிமைஸ்டா எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இதான் மெயின். அடுத்தது ரவுண்ட் 3. ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் 2லயே ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த பீப்புளை எலிமினேட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 25% எல்லாருமே டெக்னிக்கலா நல்லா தெரிஞ்சவங்க. இப்பதான் ரியல் டாஸ்கே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ஊப்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ பேக் எண்ட்ல அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஊப்ஸ்ங்கிறது. ஸோ அதை நீங்க எந்த அளவுக்கு டீப்பா எடுத்துட்டு போறீங்க? இதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபுல் ஒரு க்ரெட் அப்ளிகேஷனே பண்ண சொல்லுவாங்க. ரயில்வே டிக்கெட் புக்கிங், டாக்ஸி புக்கிங், ஆர் ஏதோ எனி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம்திங் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதை சால்வ் பண்ற மாதிரி கொண்டு போவாங்க. இல்லைன்னா மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 என்ன இருக்கும் அப்படின்னா, ரவுண்ட் 3 கிளியர் பண்ணிட்டீங்களே ஆல்மோஸ்ட் டன். ஒரு 80% நம்ம வந்து ஓகேன்னு சொல்லலாம். ரவுண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். ரவுண்ட் 5 வந்து ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹச்ஆர் டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்ட் வந்து உங்க ப்ராஜெக்ட், உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அவங்க டீம்ல நீங்க செட் ஆவீங்களா எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு கரண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 5ல வந்து ஹச்ஆர் ரவுண்டோட இந்த கல்ச்சரல் என்னென்ன மாதிரியான இருக்கும் அண்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து சேலரி என்ன இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 5 ரவுண்ட் தான் அவங்க கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து நெறைய சேஞ்சஸும் இருக்கும். ஆ நெறைய மாத்திட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து 2 ரவுண்ட்லயே கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் பட் ஆனா மோஸ்ட்டா இந்த 5 ரவுண்ட்ஸ் தான் வருவாங்க. இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு? ரவுண்ட் 1 வந்து ஆப்டிட்யூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரவுண்ட் 2க்கு வந்து இதுதான் மெயின். ரவுண்ட் 2க்கு அரேல நல்லா சால்வ் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரிங்ல நல்லா சால்வ் பண்ணியிருக்கணும். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத சால்வ் பண்ணிட்டோம்னா அடுத்து பேட்டர்ன் வைஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ நீங்க இ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. லீட் கோட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம கண்டிப்பா சால்வ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுல சால்வ் பண்ண தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிராக்டிஸும் நீங்க ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ உங்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லீட் கோட். எவ்வளவு பேருக்கு தெரியும் லீட் கோட்? ஓகே. ஓகே. சரி.
ஓகே. அப்ப 2 பேருக்கு தான் தெரியுமா? ஓகே. சாரி. ஓகே. 6 பேர். சூப்பர். ஓகே. லீட் கோட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க ப்ராப்ளம் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்றோம். அத சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லீட் கோடுங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதுல ஓகே. இதுல மறக்காம ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாரி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ப்ராப்ளம்ஸ்ன்னு போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க எந்த அதாவது இதுல ஈஸி ப்ராப்ளம் இருக்கும், மீடியம் ப்ராப்ளம் இருக்கும். அதான் இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா பாருங்க 2000, 800, 800 மொத்தமா ஒரு 5000 ப்ராப்ளம் கிட்ட இருக்கு. நீங்க இந்த 5000 ப்ராப்ளம்லாம் உட்காந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்? கரெக்ட்டா? ஸோ இந்த 5000 ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பர்ஃபெக்ட்டான ப்ராப்ளம்ஸ். இப்ப இந்த அரேல 2000 ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஸோ அரேல பேட்டர்ன் வைஸ் போனாலே போதும். ஓகே. இந்த பேட்டர்ன் வைஸ் போறதுக்கும் இவங்களே நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்ப இந்த 2 சம், 3 சம், 4 சம் இது ஒரு பேட்டர்ன். 2 சம்ங்கிறது 2 நம்பர வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு இதுலயே 2 சம், 3 சம் அண்ட் 4 சம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 சம் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 2 சம் அப்படிங்கிற ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோம். ஸோ கிவன் அன் அரே இன்டிஜர்ஸ் அண்ட் இன்டிஜர் டார்கெட் ரிட்டர்ன் த இண்டெக்ஸஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ். ஸோ அரேனா மொதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் இல்லாம நம்மளால இங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முதல்ல இத பென் அண்ட் பேப்பரால சால்வ் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2, 7, 11, 15 அப்படின்னு 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பர எந்த 2 நம்பரையா கூட்டிக்கிட்டு, அதாவது ஆட் பண்ணிட்டு, எனக்கு ஆன்சர் வந்து டார்கெட் நம்பர ரீச் பண்ணிறணும். அப்படி ரீச் ஆயிடுச்சுன்னா, அந்த இண்டெக்ஸ எனக்கு சொல்லிரு அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 + 7 9 வந்துருச்சு. அப்ப 0 + 1 0,1 அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி பென் அண்ட் பேப்பரால சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுனா தான் நம்ம நெக்ஸ்ட் இதை பத்தி யோசிக்கலாம். கரெக்ட். ஸோ அடுத்தது 3,2,4 அப்படின்னு இருக்கு. இப்போ டார்கெட் யோசிச்சு பாருங்க. 3 + 2 6 வரல. 2 + 4 6 வந்துருச்சு. அப்போ 1,2 கரெக்டா. யூ மே அஸ்யூம் த ஈச் இன்புட் ஷுட் ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க அடுத்தது ப்ராப்ளம் 3,3 ஸோ வந்து 0,1 அவ்வளோதான். ஸோ டைரக்டா இது ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இதை வந்து எத்தனை பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க? மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 34.5 மில்லியன் பீப்புள் எழுதியிருக்காங்க. அதில் வந்து 19,500 19.5 மில்லியன் பீப்புளுக்கு அக்செப்டன்ஸ் வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டா 2,300 பேர் கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அதுலேயே இது முடிச்சிங்க. இதில் கம்பெனிஸும் கொடுத்துருப்பாங்க. இது சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீ வெர்ஷனே நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. இது என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரே, ஹேஷ் டேபிள், அதோட டேக்ஸ், அவ்வளோதான். இது ஒரு பேட்டர்னா. இப்போ அதே இந்த பேட்டர்ன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் 5 மணி நேரம், 10 மணி நேரம், 20 மணி நேரம் கூட எடுத்துங்க மொதல் ப்ராப்ளம்க்கு. பிரச்சனையே கிடையாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதுலேருந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரணும். முதல்ல 20 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10 மணி நேரத்தில், அடுத்தது ஒரு 5 மணி நேரத்தில், அடுத்தது ஒரு 2 மணி நேரத்தில், அடுத்தது ஒரு 1 மணி நேரத்தில், இதே மாதிரி 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இது ரியலி பாசிபிள். இதுக்கு நம்ம மைண்ட் செட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாலே போதும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் 3 சம் பாருங்களேன். அதே மாதிரியே இருக்கும். இதுதான் பேட்டர்ன் சொல்றோம். ஸோ இப்போ பாருங்க. given an integer array nums written all the triplets, so nums of I, j, k. ஸோ அதாவது இப்போ 3 நம்பர் எடுத்துட்டு அந்த 3 இண்டெக்ஸை உங்களுக்கு மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதாவது இப்போ பாருங்க 0, 1, 2 இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0 அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா. 0ன்னு வந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரிப்ளெட்டை கொண்டு வந்துருங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி தான். அடுத்தது 4 சம் பாருங்க. அதே மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். மீடியம் ப்ராப்ளம் இது. given an array written half array all unique quadratables அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nums of a, b, c, d
சச் தட். ஸோ இந்த மாதிரி இப்போ A + B + C டார்கெட் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரை 4 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு வரணும், அவ்வளோதான். இதுதான். இப்படி நம்ம பேட்டர்ன் வைஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளால் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். இப்போ ஜோஹோல இந்த ப்ராப்ளமை கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்கணும். அடுத்து இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 3 சம் கேட்டால் நமக்கு ஒரு விஷயமாவே தெரியாது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இதுதான் லாஜிக். இவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இதில் தான் டவுட் இருக்குங்களா? லீட் கோடுங்கிறது ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதாவது உங்களோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே ஈஸியாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் நீங்கள். இப்போ நீங்கள் ஜாவா பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவாவில் நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் வேணாலும் கோட் பண்ணலாம். எங்கேயுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு பைத்தன் தான் தெரியும், இல்லை ஜாவா தான் வேணும், அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வேணும் அப்படிலாம் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேணா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. பட் அதர் தென் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லை பேக் அண்ட் டெவலப்பருக்கு எந்த லாங்குவேஜ்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஜாவான்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவாவில் உங்களுக்கு சின்டாக்ஸ்லேருந்து அதுவே கொடுத்துருவாங்க. இன்புட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கோர் லாஜிக். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அவ்வளோதான். ஓகே, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே டன். ஸோ அடுத்தது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3. ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ரவுண்ட் 3யும் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கன்சோல் அப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ ஸ்கில் ரேக் அது எப்படி ப்ரோ? ஸ்கில் ரேக் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான், அதாவது ஆனால் அது பெய்ட் வெர்ஷன் ஆச்சு. உங்களுக்கு எதுவும் காலேஜில் எதுவும் கொடுக்குறாங்களா? எங்க காலேஜ்ல கொடுத்துருக்காங்க ப்ரோ. அப்போ அதை யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரியே தான் ப்ராப்ளம்ஸ் அதுலேயும் இருக்கும். அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பென் அண்ட் பேப்பரால் சால்வ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு அதை கொண்டு வாங்க. அதுக்கு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே டன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இப்போ ஜோஹோக்கு நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். டெஃபினட்டாக ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து மாஸ்டர் இன் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் ஜாவாவோ, கண்டிப்பாக பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஜோஹோவில் ஜாவா தான் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜாவா தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நீங்கள் ஜோகோ தான் போகணும் அப்படின்னா ஜாவா வேணும். அதர் கம்பெனிஸ், இப்போ வேறு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான்லாம் எனி ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. க்ரெட்டும் அப்படி தான், எனி ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்விக்கி அப்படி தான், எனி ப்ரோக்ராம் மேனேஜர் அவங்களுக்கு ஓகே. ஜாவா, C#, எனி திங் ஓகே டன். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, ஏன்னா மான்ஸ்டாக் அப்படிங்கிற பேசிஸில் அவங்க இருக்கும். எனிவேஸ் நீங்கள் டிஎஸ்ஏ சால்வ் பண்ணணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் லீட் கோட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே டன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஸ்பார்க்ஸ் டெக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேசிக்ஸ், அதாவது நம்ம ஜாவாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜாவாவோட பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக, அதாவது இப்போ ஒரு ஃபார் லூப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஹேஷ் மேப்னா என்ன, ஹேஷ் செட்னா என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏல மாஸ்டர் பண்ண வைப்பாங்க. மினிமம் 200 ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ லாஜிக்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களை பண்ண வைப்பாங்க, அது மாதிரி கொண்டு போவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் போயிடுவாங்க, கன்சோல் அப்ளிகேஷன் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல அப்படின்னாலும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். அடுத்தது மேனேஜர் ரவுண்டு இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெயினான விஷயம் என்னென்னா, டிஎஸ்ஏ அட்வான்ஸ் டிஎஸ்ஏன்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரீஸு, ஹீப்ஸு, அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு இதோட சேர்த்து மாஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் கன்சோல் அப்ளிகேஷன், இது வரைக்கும் 5 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பேசிக்ஸ்.